நாடாளுமன்றம் அருகே ரீப்பர் கட்டை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லத்துறை என்பவர் தோஸ்த் வாகனத்தில் சுமார் 2 டன் எடையுள்ள ரீப்பர் கட்டைகளை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் நோக்கி சென்றுள்ளார். அப்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை அருகே சென்றபோது வாகனத்தின் பின் சக்கரம் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து வெண்ணந்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீரம்பூர் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் அருகே உள்ள தாத்திபாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் மதிய உணவாக முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்ட 8 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளை கோனூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் ஃபுட் பாய்சன் ஆனதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து குழந்தைகளுக்கு குளுக்கோஸ் போடப்பட்டது. இதுகுறித்து விசாரித்த போது மருந்து அடிக்கப்பட்ட முருங்கை இலையை சுத்தம் செய்யாமல் மதிய உணவு சமைத்த காரணத்தினால் குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அலட்சியமாக செயல்படும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரத்தில் பறக்கும் படையின் வாகன சோதனைகள் தொடங்கியது. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுரையின்படி தேர்தல் பணியாளர்கள் தங்கள் பணிகளை துவக்கினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 24 மணி நேர தேர்தல் கட்டுப்பாட்டு அறை துவக்கப்பட்டது. மேலும் மாவட்டம் முழுவதும் 12 பறக்கும் படை குழுக்களும் 12 நிலை கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு அதன் பணிகள் துவங்கியது. இதையடுத்து காஞ்சிபுரம் நகரில் நுழையும் வாகனங்களை இந்த பறக்கும் படை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கீழமை பகுதியில் வட்டாட்சியர் பிரியா தலைமையில் துணை காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர் கொண்ட குழு அவ்வழியாக வரும் வாகனங்களை சோதனையிட்டு வருகிறது. 100% நேர்மையான வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அரசு அலுவலர்களுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எடுத்துரைத்தார். நேர்மையாக தேர்தலை நடத்த அலுவலர்கள் விருப்பு வெறுப்பின்றி பாரபட்சமில்லாமல் பணி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களிடம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர், விருதுநகர் மக்களவை தொகுதியில் 1680 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் 2 வாக்குச்சாவடிகள் மட்டுமே பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளன என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க நிலையான கண்காணிப்பு குழுக்களும் பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக பணிகளுக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என டிவி பிரபலம் பாலா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சேலம் சாலையில் அமைந்துள்ள எக்லஸ் வணிகவியல் மற்றும் கந்தசாமி கல்வியியல் கல்லூரியில் கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்வி நிறுவன தலைவர் ஏ.கே. நடேசன், துணைத் தலைவர் மதன் கார்த்திக் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரியின் செயல் இயக்குநர் பொம்மனராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக பிரபல டிவி புகழ் பாலா கலந்து கொண்டு சினிமா பிரபலங்களை போல் மிமிக்ரி செய்து மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். இதையடுத்து மாணவ மாணவியர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கல்லூரி மாணவர் ஒருவர் பாலாவிற்கு கைகளால் வரையப்பட்ட ஓவியத்தை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாலா, தன்னால் முடிந்த சேவைகளை தொடர்ந்து செய்ய உள்ளதாகவும் நிறைய திட்டமிடலோடு சமூக சேவை பணிகளுக்காக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.